மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரம்மன் எழுதிய கணக்கு என்று ஒன்று இருக்கின்றது. ஒவ்வொருவரையும் பிரம்மன் படைத்திருக்கிறார். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்த உங்களை படைத்ததோடு மட்டுமல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு கணக்கையும் எழுதி வைத்திருக்கின்றார். அப்படி பிரம்மன் எழுதிய கணக்குப்படி நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையுமா, நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ என்ன பண்ணணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், பணம் குவியணும், கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும், இதற்கெல்லாம் என்ன வழி அப்படின்ற மாதிரி பிரம்மன் எழுதிய கணக்கை பற்றி தான் ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, குறிப்பாக எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். தனுசு ராசி. உங்களுடைய தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். உங்களுடைய ராசி ஒரு உபய ராசி. கீழே குதிரை மேல் வில் பிடித்த மனிதன்தான் உங்களுடைய ராசியின் சின்னமாக இருக்கின்றது. நெருப்பு ராசி, ஆண் ராசி, கிழக்கு ராசி, தர்ம ராசி உங்களுடைய தனுசு ராசி. உங்களுடைய தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்களும், போராடம் நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதமும் வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள். உங்களுடைய ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் நீசமும் பகையும் அடைவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குழந்தைகளால் அடிக்கடி செலவுகள் ஏற்படும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். தனுசு ராசியினுடைய உருவம் பாதி குதிரையும் பாதி மனிதனமாக வில்லேந்திய உருவம். உங்களுடைய தனுசு ராசியின் உருவம் பாதி மிருகம் பாதி மனிதனாக காட்டப்பட்டிருப்பதால தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மிருக குணத்திலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் காட்டுபவராக இருப்பீர்கள் என்பதுதான் இதற்கு அர்த்தம். முடிந்தவரை தங்களுடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்கு தயாராகவே இருப்பீங்க. உங்களுடைய ராசி உருவம் வில்லேந்திய குறி பார்ப்பது போல இருக்கின்றது. இதனால் தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு லட்சியத்துடனேயே நடத்தி செல்வீங்க. மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டுமே வில் வீரன் சரியாக குறிபார்க்க முடியும். இந்த காரணத்தினால தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் இயற்கையாகவே மன ஒருமைப்பாடு மிக்கவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுக்கு உள் உணர்வு அதிகமாக இருக்கும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்தினான் என்று சொல்வார்கள். இதனால்தான் வில் தர்மத்தின் குறியீடாக சொல்றாங்க. தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் இதன் காரணமாக தர்மத்திற்காக பாடுபடுவீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். வில்லானது ஒரு வகையான ஆயுதம். எனவே ஆயுத உற்பத்தி செய்யும் இடம், ஆயுத கிடங்கு, போர்க்களம், ராமர் கோவில், வேடர் குடியிருப்பு, ஆதிவாசிகள் குடியிருப்பு போன்ற பல இடங்கள் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களின் வசிப்பிடமாக கூட இருக்கும். தனுசு ராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் என்றால் அது குரு பகவான், குரு கிரகம்தான். தனுசு ராசியில் எந்த கிரகமும் உச்சமும் நீசமும் அடைவதில்லை என்பதையும் நீங்கள் இன்னொரு முறை தெரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்களில் உருவத்தில் மிகப்பெரியது குரு உருவம்தான், குரு பகவானுடைய உருவம்தான். உங்களுடைய இந்த கிரகம் அதிவேகமுமாக இல்லாமல் மந்த வேகமும் இல்லாமல் மித வேகத்தில் நகர்ந்து செல்லும். குருவினுடைய நிறம் மஞ்சள் நிறம். குருவிலிருந்து வரும் மஞ்சள் நிற கதிர்களே சூரியனின் வெப்பத்தை குறைத்து பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு வழிவகை செய்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரணத்தினால தான் குரு பகவானை ஜோதிடத்தில் ஜீவகாரகன் அல்லது உயிர்காரகன் என்று சொல்கிறார்கள். முட்டையை உடைத்து பார்த்தா அதனுடைய உட்கரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மஞ்சள் நிறம் அப்படின்றதுனாலே அது குருவினுடைய நிறம். இதன் மூலமாக உயிர்கள் தோன்றுவதில் குரு பகவானுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கின்றது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குருவானது உருவத்தில் பெரிய கிரகம் என்பதால்
மனிதர்களில் முழுமையாக வளர்ச்சி பெற்ற மனிதர்களை தான் இது குறிக்கின்றது. அதாவது நடு வயதில் உள்ள மனிதர்களை குறிக்கின்றது என்றே சொல்லலாம். குரு பகவான் உருவத்தில் பெரியதாக இருப்பதால் மற்ற கிரகங்களின் தாக்கம் குருவின் முன்னால் தோற்று போய்விடும். இதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார்கள். அதாவது சிறிய காந்த துண்டுகளை பெரிய காந்த துண்டுகள் கவர்ந்து இழுத்துக்கொள்ளும். கிரகங்கள் எல்லாம் பூமியைப் போல காந்த துண்டுகள் தான். உடல் பருமன் அப்படின்றது உடலில் அதிகம் கொழுப்பு சேர்வதால் உண்டாகுது. பெரிய உருவம் கொண்டது குரு பகவான். எனவே கொழுப்புக்கு அதிபதியும் குரு பகவான் என்றே சொல்லலாம். கொழுப்பு சத்துள்ள நெய், வெண்ணெய் போன்ற பதார்த்தங்கள் குரு பகவானுக்கு உரியவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை உயிரோடு வைத்திருப்பது பிராணசக்தி என்னும் மூச்சு காற்று. உயிர் காரகம் பெற்ற குரு பகவான் பிராணசக்தியை குறிக்கின்றார். பிராணசக்தி மூக்கின் வழியே சுவாசிப்பதன் மூலம் கிடைக்கின்றது. எனவே மூக்கை குறிக்கக்கூடிய கிரகமும் உங்களுடைய குரு பகவான் தான். உருவத்தில் பெரிய கிரகம் குரு பகவான் என்பதால் உடல் உறுப்புகளில் பெரியவை குருவுக்கு உரியது என்று சொல்வார்கள். உடல் வெளி உறுப்புகளில் மிகவும் பெரியது தொடை. தொடையில் தான் அதிகம் கொழுப்பு தங்கி இருக்கும். உடல் உள் உறுப்புகளில் பெரியது கல்லீரல். எனவே தொடை மற்றும் கல்லீரலை குறிப்பதும் குரு பகவான் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கொண்டவர்களாக இருப்பீர்கள். கனிவான பார்வையும் கொண்டவர்கள் நீங்கள். பெரும்பாலானோர் நல்ல உயரமாகவே இருப்பீங்க. நடக்கும் போதும் நிற்கும் போதும் ஒரு பக்கம் சாய்ந்தா மாதிரி இருப்பீங்க. உடல் நிறமும் எலுமிச்சம்பழம் போல இருக்கும். பேசும்போது சத்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் என்பதால் நீங்கள் பேசுகிறதே மற்றவர்களுக்கு கட்டளை இடுவது போல, அதட்டுவது போல இருக்கும். சின்ன வயசில் எதிர்பாராத பல கண்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுளோடு, பூரண ஆயுளோடு இருப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்கள் பல சாதனைகளை படைக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் என்றாலும் தற்பெருமை அதிகம் உடையவர்கள் என்று தான் சொல்லணும். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. சுயநலம் பார்க்காம எதையும் துணிந்து செய்வீங்க. உங்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டா சுத்தமாக பிடிக்காது. உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா எதிரில் யாரும் நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்போட எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களை சிறப்போட செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. எல்லாருக்குமே எல்லா நேரத்திலையுமே மரியாதை கொடுப்பீங்க. கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் ஆத்மார்த்தமாக பழகுவீங்க. உங்களிடம் எந்த ரகசியமும் நிற்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பது அப்படின்றது உங்களுக்கு இயலாத காரியம்னே சொல்லணும். கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த உங்களால் முடியும். உங்களிடம் அன்பாக பழகினா எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு உடையவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டே இருப்பீங்க. சின்ன வயசிலிருந்தே தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை உங்களுக்கு இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமணம் அப்படின்றது சற்று தாமதமாக அமைவது தான் நல்லது என்றே சொல்லலாம். சீக்கிரமாக திருமண வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையுடைய உடல் நிலையும் அடிக்கடி பாதிப்பு அடையும். இதனால் குடும்பத்தில் பிரிவு, துயரமெல்லாம் ஏற்படும். ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு பிறகு வேறு தொடர்புகள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கின்றது. மனைவியால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துன்பம், தொல்லையெல்லாம் அதிகம் ஏற்படும் என்று தான் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் சின்ன வயசிலிருந்தே வசதி வாய்ப்புகளோடு வாழ்வீங்க. பண நடமாட்டம் அப்படின்றது உங்ககிட்ட இருந்து கொண்டே தான் இருக்கும். புதிய வீடு, மனை வாங்குவதிலையும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. சுகபோக செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் வம்பு வழக்குகள்லாம் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தாமதம் ஏற்பட்டாலும் தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை மட்டும் எப்போதும் குறைத்து கொள்ளவே மாட்டீங்க.
வெகு தூரம் நடப்பது கூட உங்களுக்கு சிரமம் அப்படின்றதுனால அதற்காகவே வண்டி வாகன வசதிகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீங்க, வாங்குவீங்க என்பதையும் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படின்றது அதிகம் இல்லைனாலும் 1-2 பிள்ளைகள் பிறப்பாங்க. இறுதி வரை பாசம் நேசமுடையவர்களாக இருப்பாங்க. பிள்ளைகளால் நிச்சயம் ஒரு கட்டத்துக்கு மேலே சமுதாயத்தில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பெரும்பாலும் உங்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பணி, விஞ்ஞான ஆராய்ச்சி பணி, விவசாயத்துறை, தனியார் துறையில் உயர் பதவி இவையெல்லாம் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சின்னதோ பெருசோ அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் ஈடுபாட்டோடு செய்து மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்றவற்றை நீங்களாகவே நிச்சயம் ஏற்படுத்தி கொள்வீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை, வெல்லம், பழ வகைகள் முதலியவற்றை விற்று லாபம் பெறுபவராக இருப்பீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில் காரியதரிசியாகவோ மேற்பார்வையாளராகவோ கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றிலோ நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் நிச்சயம் பெற்றிருப்பீர்கள். ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்து விடவே வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படுபவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உங்களில் சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்றவற்றில் நிச்சயம் ஆர்வம் இருக்கும். அதனால் லாபமும் ஏற்படும். எப்பொழுதுமே வேலையில் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. மறைமுக கலையில் புலமை பெற்றவர்களாக இருப்பீங்க. வேகமாக பேசுகிறதுல உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவர்களின் தவறான புரிதலுக்கு ஆளாவீங்க. மற்றவருடைய வளர்ச்சியை ஒருபோதும் நீங்கள் தடுக்க மாட்டீங்க. வெளிப்புற பகட்டை வெறுப்பவராக இருப்பீங்க. கடவுள் பக்தி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். நேர்மை அதைவிட அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே ஒரு பணிவு உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க. போலித்தன்மை அப்படின்றது உங்ககிட்ட சுத்தமாக இருக்காது. நல்ல அறிவாளியாக இருப்பீங்க. கவர்ச்சியானவராக இருப்பீங்க. எளிதில் மற்றவருடன் பழகக்கூடியவர்களாக இருப்பீங்க. தூய இதயமுடையவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள். உரையாடலில் நாட்டம் இருக்கும். சில சமயம் காரிய நாட்டமும் அதிகம் இருக்கும். உணர்ச்சியற்ற தன்மை சில நேரங்களில் வந்து செல்லும். எதிலையும் ஒரு சில கட்டத்தில் ஒரு சில நேரங்களில் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை உண்டாகும். பழமையான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. சரியான நேரத்தில் தன்னுடைய வேலையை முடிப்பவராகவும் இருப்பீங்க. அதிக எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கும். அதிக பரபரப்பும் இருக்கும். மனித நேயம் மிக்கவர்கள் நீங்கள். கடின உழைப்பாளிகள், இரக்க குணம், அன்பு உடைமை இதெல்லாம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். தொலைநோக்கு சிந்தனையும் சிறந்த பேச்சாற்றலும் சமய பற்றுள்ளவராகவும் மற்றவருக்காக தியாகம் செய்பவராகவும் நீங்கள் இருப்பீர்கள். உறவினரிடம் உங்களுக்கு சற்று பகை இருக்கும். கட்டாயப்படுத்தி காரியம் செய்ய வைக்க உங்களை முடியாது. எதிரிகளை நிச்சயம் வீழ்த்துவீங்க. மனதை கவரக்கூடிய காரியங்களை செய்பவராகவும் இருப்பீங்க. நீண்ட முகம் இருக்கும். முன்னெற்றியில் வழுக்கை இருக்கும். அஞ்சா நெஞ்சன் நீங்க. உயர்ந்த லட்சியம் இருக்கும். தயங்காது உண்மை பேசும் இயல்பு உங்ககிட்ட இருக்கின்றது. தயால குணமும் இருக்கின்றது. பெருந்தன்மையான மனமும் இருக்கின்றது. ஞானயம் மிக்கவர்கள் நீங்கள். நம்பிக்கை மிக்கவர்கள் நீங்கள். 10 பேருக்கு தலைமை தாங்கும் தகுதி உங்ககிட்ட இருக்கின்றது. நன்கு திட்டமிட்டு எதையும் நீங்கள் செய்து வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. மனைவிக்கு சுதந்திரம் நிச்சயம் கொடுப்பீங்க. கள்ள பணமெல்லாம் தேட மாட்டீங்க. நியாயமான சம்பாத்தியத்தில் தான் வாழ்க்கையை வாழ்வீங்க. அதிகமாக செலவிடுவீங்க. தப்பான கௌரவம் உங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது. காதலில் அடிக்கடி மனமாற்றம் ஏற்படும். விளையாட்டுகளில் கவனமாக இருப்பீங்க. திருப்தியான சம்பாத்தியம் உங்களுக்கு நிச்சயம் அமையும். குடும்ப வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்ட்டு நினைப்பீங்க. வசீகர தோற்றம் உங்ககிட்ட இருக்கின்றது. திடமான பேச்சு, திடமான மனது இருக்கின்றது. பேராசையும் சற்று அதிகம் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஊக்கம் தருவதில் நீங்கள் சிறந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். சுய நம்பிக்கையும் அதிகம் இருக்கின்றது. நேர்மையான வாதத்தை மட்டுமே எப்போதும் கடைபிடிப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும்போது பிரம்மன் எழுதிய கணக்குப்படி வாத வலி இருக்கும். இடுப்பு முறிவு, கீழ்வாதம், இடுப்பு நோய், ஈசனோஃபிலியா, சந்துவாதம், சுவாசப்பை கோளாறு, எலும்பு முறிவு, நீரிழிவு, கக்குவான், பிராங்டைஸ், காதுகள் பாதிப்பு, தொடைப்பிடிப்பு, கட்டிகள்,
ஊமை காயம், ஆஸ்துமா, ஜுரம், டிபி, இரத்த குழாய் உடைப்பு, பார்வை குறைவு இதெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து செல்லும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் எந்த தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும், எதில் லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு பிரம்மன் எழுதிய கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொழில் சிறப்பாக இருக்கும். மேடை பேச்சாளர்கள், வங்கி ஊழியர்கள், அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருப்பது, புத்தக பதிப்பு, விளம்பரத்தின் மூலமாக வருமானம், கணக்கு தணிக்கைத்துறை, கம்பெனி சட்ட வல்லுநராக இருப்பது, சிவில் இன்ஜினியராக இருப்பது, வெளிநாட்டு தூதர் பணி, போக்குவரத்து பணி, பொறியியல் பணி, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட பணிகள், கோயில் சீரமைப்பு, குதிரை லாடம் கட்டுவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான தொழிலாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பல நாடுகளுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்ற எண்ணத்தையும் உடையவர்களாக இருக்கீங்க. உங்களுடைய பேச்சில் எப்போதும் ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத மற்றவர்கள் எளிமையாக புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றார் போல அவங்க நடந்து கொள்வாங்க. தம் மீது அன்பு செலுத்துபவர்களுக்கு நீங்கள் அடிமையாகவே மாறிடுவீங்க. அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுடைய உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள். நுனிப்புல் மேயாமல் ஆழ்ந்து கற்போர் நீங்கள். வாதிடுவதில் வல்லவர்கள் நீங்கள். அடக்கம் நிறைந்தவர்கள். எதிலும் தீவிரமாக ஈடுபடுவீங்க. முன்கோபமும் அதிகமாக இருக்கும். சிறப்பாக பணி செய்யும் நீங்கள் அதில் அதிகம் பேசுவதால் பணியில் தடையும் ஏற்படும். உங்களை அறியாமல் தேவையற்ற ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கொள்வீங்க. இயல்பான அறிவுத்திறன் மூலமாக தப்பிக்க முயற்சிப்பீங்க. மற்றவர்களை எந்த விஷயத்திலையும் உடன்பட வச்சிடுவீங்க. விற்பனை மார்க்கெட்டிங் தொழிலில் அதிக ஈடுபாடு இருக்கும். எதையும் காசாக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்களே. நீங்கள் கடினமாக உழைத்து வெற்றி பெற்றாலும் அதிர்ஷ்டத்தால் வெற்றி பெற்றதாக மற்றவர்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எதையும் சாதிக்க முடியும் என்பது உங்களுடைய தாரக மந்திரம். எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்பீங்க. நேரம் காலம் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும். நன்றாக சம்பாதித்து சேமிக்கவும் செய்வீங்க, செலவும் செய்வீங்க. எப்படி வேலையை முடிக்க வேண்டுமென்ற கலையை கற்றவர்கள் நீங்கள். வேலையை முடிக்க தன் பணியாளர்களை சில நேரம் கசக்கி பிழிந்திடுவீங்க. குறிக்கோள்கள், திட்டமிடல்கள் இதெல்லாம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. சாப்பாட்டு நேரத்தில் குடும்பத்துடன் இணைந்திருக்க விரும்புவீங்க. அவர்களுடன் அமர்ந்து உண்ண விரும்புவீங்க. தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு அடிமையாக இருப்பீங்க. மனைவியின் குணத்தை புரிந்து கொண்டு அவருக்கு பக்க பலமாக இருப்பீங்க. மனைவிக்கு கட்டுப்படுபவரும் நீங்கள்தான். குழந்தைகளுடைய மனத்தை அறிந்து விருப்பத்தை பூர்த்தி செய்பவரும் நீங்கள்தான். நண்பர்களின் கருத்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. நட்பில் தவறு இருந்தால் உடனே முறித்து கொள்வீங்க. தனிமையிலும் இனிமை காண்பவர் நீங்கள். வாயை படைத்தது பேசுவதற்கே என்பீங்க. புத்தக புழுக்கள் நீங்கள். புரியாத புதிராக இருந்தாலும் புதிதாக அனைத்தையும் தெரிந்து கொள்வீங்க. கருத்தை வெளிப்படுத்த தயங்க மாட்டீங்க. புதுசாக சவால்களை சந்திப்பீங்க. போர்க்குணம் கொண்டவர்கள்தான் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் என்பதை இன்னொரு முறை, ஒன்றுக்கு 2 முறை சொல்லியே ஆக வேண்டும். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை துல்லியமாக எடை போட்டு நீதி வழங்குவீங்க. யாருடைய துணையுமின்றி தனியாக வாழ விரும்புவீங்க. யாரிடமும் உதவி கேட்டு செல்ல மாட்டீங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை ஆர்வமாக செய்வீங்க. உங்களில் பெரும்பாலானோர் உயரமான உடல் அமைப்பை கொண்டிருப்பீங்க. பம்பரமாக சுழன்று வேலை செய்வீங்க. சோம்பேறித்தனமாக இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு பிடிக்காதுன்னே சொல்லலாம். சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, தகுந்தார் போல தங்களுடைய குணத்தையும் மாற்றிக்கொள்வீங்க. உங்களுடன் நெருங்கி பழகினா மட்டும்தான் உங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியும். பழகுவதற்கு சற்று கடினமானவர்கள் என்றே சொல்லலாம். உங்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிட்டா போதும், அதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டா உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள். உடன் பழகுபவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை புரிந்து கொள்வீங்க. உங்களில் சிலர் மிக பெரும் பதவியில் இருப்பீங்க. மற்றவர்களை அடக்கி ஆட்சி செய்வதிலையும் அதிகாரம் செலுத்துவதிலையும் வீரதீரமான செயல்களில் ஈடுபடுபவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. பிறரை நிர்வகிக்கும் நிர்வாக திறமையிலும் முதன்மையானவராக இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி பேசுவீங்க.
தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் உடனே ஓடிப்போய் உதவி செய்வீங்க. உங்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகம் இருக்கின்றது. நகைச்சுவை உணர்வு அதைவிட அதிகம் இருக்கின்றது. கலைகளில் ஆர்வம் இருக்கின்றது. நீங்கள் தைரியமானவர்கள் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் சமாளித்து விடக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பீங்க. உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தான் ஏற்றுக்கொண்ட பணிகளில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் பொறுமையோடு இருந்து அதனை முடித்து காட்டுவீங்க. உங்களுக்கு கோபம் அதிகம் வருந்தான். கோபத்தில் மன அமைதியை இழந்து விடுவீங்க தான். ஆனால் நியாயமான கோபமாக அது இருக்கும். உங்களில் சிலர் தான் என்ற அகங்கார குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிறரை கலந்து ஆலோசிக்காமல் தானே ஒரு முடிவெடுப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் யார்? பிரம்மன் எழுதிய கணக்குப்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது தான் உங்களுடைய மிக பெரும் பலம். ஆகையால் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் இருங்க. குலதெய்வ வழிபாடு, முருகப்பெருமான், விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பெருமாள், வெங்கடேச பெருமாளை வழிபடுங்க. அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உங்களுக்கு இந்த பிரம்மன் எழுதிய கணக்குப்படி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக முக்கியமாக நீங்கள் யார் அப்படின்றத புரிந்து கொள்ளவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளவும் இது கண்டிப்பாக உதவும். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ நிச்சயம் இந்த பதிவு உதவும் என்று தான் சொல்ல வேண்டும்.